இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா, சொத்தெல்லாம் என் பேர்ல எழுத வேண்டாம். அப்படி எழுதுனா நீங்க பெரிய ஆபத்துல மாட்டிக்குவீங்க. எனக்கு எனக்கு ஆபத்தா? யாரால? யாரால எனக்கு ஆபத்து? ஐயோ, அத நான் உங்களுக்கு எப்படி சொல்லுவேன்? உங்ககிட்ட அபூர்வா பேரை சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு எப்படி சொல்றது? சரிப்பா, உங்களுக்கு யாராலையும் ஆபத்து இல்லாம இருக்கலாம். ஆனா சொத்தை மட்டும் என் பேர்ல எழுதாதீங்க. நீங்க எங்க இருந்தாலும் நல்லபடியா இருந்தா எனக்கு அதுவே போதும். போதும், பேசாத. உன் பொண்ணே வேண்டான்னு சொல்ற உனக்கு அவ சொத்து மட்டும் உனக்கு எதுக்குன்னு கேட்டான். உன் சொத்து என் கால் தூசிக்கு சமானம். நான் கொடுத்துறேன், எடுத்துட்டு கிளம்பு. அப்பா ப்ளீஸ் பா, இந்த சொத்துல எனக்கு ஒரு ரூபா கூட வேண்டாம். நீங்க நல்லா இருந்தா போதும். நீங்க நிம்மதியா இருக்கணும். வேணும்னா இந்த மொத்த சொத்தையும் அபூர்வாக்கே எழுதி கொடுத்துருங்க. அபூர்வாவை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? உன் பணத்துக்காக ஆசைப்படுற மாதிரி தெரியுதா உனக்கு? நான் சொத்தை எழுதி கொடுக்கறேன்னு சொன்னா மட்டும் அவ வாங்கிப்பாளா என்ன? என்னை விட ரோஷம் அவளுக்கு தான் அதிகம். ஐயோ அப்பா, நீங்க சித்திய பத்தி தெரியாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஏய், அவளோட பேரு சொல்ல கூட உனக்கு தகுதி கிடையாது. சொத்து எல்லாத்தையும் அவ பேர்ல எழுத சொல்றியா? அபூர்வா, அபூர்வா. மாமா, என்ன மாமா? அபூர்வா, என் ஷோபா மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்த, என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கன்னு இவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லு. இந்த சொத்துக்காக தான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அவ என்னெல்லாம் சொல்றான்னு பாத்தியா? சொத்து எல்லாத்தையும் உன் பேர்ல எழுத சொல்றா. சீச்சே, எனக்கு எதுக்கு மாமா இந்த பிச்சைக்கார சொத்து? எனக்கு நீங்க மட்டும் போதும். நான் ஒரு சேவகியா, ஒரு வேலைக்காரியா, ஒரு மனைவியா உங்களுக்காக மட்டும் வாழ்ந்தா போதும். கேட்டியாமா? இதுதான் ஏன் அபூர்வா. நீயும் உன்னோட சொத்தும் இங்க இருக்கிற யாருக்கும் தேவையில்லை. நீ வெளியில போ. அது இல்லப்பா. அப்பா, நான் அப்பா அப்பா சொல்றத கேளுங்கப்பா. அப்பா அப்பா கொஞ்சம் நில்லுங்கப்பா. அப்பா ப்ளீஸ் பா. நாளைக்கு காலையில லாயர் போன் பண்ணுவாரு. அங்க வந்துரு. உன் சொத்து எல்லாத்தையும் உன் மூஞ்சில விட்டு எறிகிற. கிளம்பு.